ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயனார் வந்து சீரியல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சோழன் வந்து தேவையில்லாத வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ நம்ம நிலா வந்து எப்படியே கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து சோழன் வந்து பண்ணாங்க. ஆனால் அது வந்து தப்பான ஒரு விஷயமா போயிடுச்சு. அந்த காயத்ரின்ற பொண்ணு வந்து உண்மையிலே சீரியஸாக வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சோழனுக்கு வந்து வயசு வந்து அதிகம், அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணுன்றதுனால லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் நினச்சிட்டு அசால்ட்டாக இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் சுக்குநூறாக உடச்சி அந்த பொண்ணு என்னடனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு நம்ம சோழன்ட்ட பேச விட்டு ரொம்ப பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா முடிவில் வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ஒரு பக்கம் வந்து விசாரிக்கும் போது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஏற்கனவே உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் நீ எதுக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சோழனை பார்த்து அந்த பையங்க அந்த நம்ம காயத்ரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து சொல்கிறோம், நம்ம சேரன் வந்து சோழனை வைறாங்க. இந்த மாதிரி நீ எதுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து வச்சிருக்க வீட்டில், அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணலாம், நான் கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை போய் லவ் பண்ண என்ன அர்த்தம் அப்படின்னு. இது வந்து கல்யாணமே கிடையாதுலண்ணே, டூப்ளிகேட் கல்யாணம் தானே, அதனால தான் நான் இது ஒன்று. சரி இப்போ வந்து நிலா வந்து சொல்லுங்க, இதான் நான் தான் உங்கள் ஒய்ஃப்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து டூப்ளிகேட் கல்யாணம் தான் அவங்களுக்கே தெரியும் அப்படின்றதுனால சொல்லுவாங்க. நிலா வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சோழன் வந்து சொல்கிறாங்க.